வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசகம் பேசுகிறேன். ஓம் தத்புருஷாய வக்கரதுண்டான் தன்னோதிங்கி புருஷாய ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளீம் க்ளம் கணபதியே நமக. ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய உதயச குரு சுக்கிர சனி பிரச்சர ஆகாவு கேதா நமக. ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபூத விசேஷம் மந்திரங்கு பஞ்சபூத விசேஷம் நங்குவங்கு பஞ்சபூத விசேஷம் ஓம் நங்குவங்கு பஞ்சபூத விசேஷவாங்க. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபூதனோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார நான் பிரார்த்தனை பண்ணுறேன். ஓம் சரவண பவாய நமக. இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்ட்டா யோகங்கள் வரிசையில் தான் பேசுகிறோம். அதில் பார்த்தோம்ட்டா நீச்சபங்க ராஜயோகம். என்ன நீச்சபங்க ராஜயோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரகங்கள் நீச்ச வீடுகள் ஓகேங்களா. அதில் அந்த கிரகம் போய் நீச்சமாயிட்டான் ஓகேங்களா. நீச்சமான கிரகத்தினோட அதிபதி அதே இடத்துல இருக்காது ஓகேங்களா. நீச்சമായ ஒரு கிரகம் இருக்கு. உதாரணம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எப்படி அப்படின்ட்டா, குரு பார்த்தோம்னா மகரத்தில் நீச்சமாகிறார் ஓகேங்களா. அங்கே சனி இருக்கிறது, அங்கேயே அந்த கிரகத்தின் அதிபதி சனி அங்கேயே இருக்கிறது ஓகேங்களா. அல்லது அந்த கிரகத்தின் அதிபதி கேந்திர திரிகோணல உட்கார்றது ஓகேங்களா. இந்த மாதிரி அமைப்பு தான் நீச்சபங்க ராஜயோகம். அல்லது நீச்சமான கிரகம் பரிவர்த்தனை ஆகிறது. கிரகம் அந்த இடத்துல நீச்சமான கிரகம் நீச்சமாக உட்கார்ந்துருக்கிறது. அந்த இடத்தினோட அதிபதி அந்த நீச்ச கிரகத்தினோட வீட்டில் போய் அமர்றது ஓகேங்களா. இதுக்கு பேர் நீச்சபங்க ராஜயோகம். இந்த யோக அமைப்பு இருந்ததுட்டா இது அந்த கிரகத்து பலம் இழக்காது, ஆட்சி பலம் வர்ற மாதிரியே கணக்கு நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த கிரகத்தினோட திசாபுத்தி வரும் காலத்தில் ஆரம்ப காலமும் முடிவு காலமும் மீடியமாக தான் இருக்கும். ரொம்ப ஹை லெவலில் கொண்டு போகாது. ஆனால் மிடில் ஒரு 16 வருஷம் இருக்குது, ஒரு 10 வருஷம் நடக்குது அப்படின்ட்டா, சந்திரன் நீச்சமாயிடுச்சு, ஒரு 10 வருஷம் நடக்குது அப்படின்ட்டா, அதில் ஆரம்பமும் முடிவும் கொஞ்சம் சுமாராக இருக்கும். மத்தியம் டாப் பொசிஷன் கொடுத்துருக்காரு. இது நீச்சபங்க ராஜயோகம். நல்ல அமைப்பு தரும். நல்ல அமைப்பு ஒரு ராஜயோக அமைப்பு தான். நீச்சபங்க ராஜயோகம்னாலே ராஜயோக அமைப்பு தானே ஓகேங்களா. அதே விருச்சிகத்தில் சந்திரன் நீச்சமாய் அங்கே செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருந்தால் அந்த யோகம் சிறப்பான யோகமாகுது இல்லையா ஓகேங்களா. பெரிய ஹை லெவலில் கொண்டு, ஏன்னா பாக்கி அதிபதி நீச்சபங்க ராஜயோகத்தில் தரும்போது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் ஓகேங்களா. ஏற்கனவே நான் நிறைய வீடியோவில் அதை சொல்லியிருக்கிறேன் ஓகேங்களா. அதனால நீச்சபங்க யோகம் ஒரு அற்புதமான யோகம் தான். ஆனால் அந்த நீச்சமான கிரகம் கிரகத்தின் அதிபதி அந்த ஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்றது, உச்ச பலம் பெற்று அமர்றது, அல்லது அந்த இடத்துல அந்த கிரகத்தினோட பார்வை கிடைக்கிறது நீச்சபங்க ராஜயோகம். அற்புதமான பலாபலங்கள் தரணும், நல்ல மேன்மையான முன்னேற்றங்களை ஏற்படும் ஓகேங்களா. ஆரம்பமும் முடிவும் கொஞ்சம் சுமாராக இருக்கும், மத்தியத்தில் செம சூப்பராக போகும் ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அனுப்புங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஜாதகம், பிரசன்னம், திருமண பொருத்தம் பார்க்கணுன்ட்டா என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், வாழ்க வளமுடன்.